வணக்கம் மக்களே. தங்கத்தை தூக்கிட்டு வாங்க தீர்மான குழுவில் புறக்கணிப்பு. எடப்பாடி மீது ஏக கடுப்பில் சீனியர் மாஜி அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து அதிருப்தியில் இருக்கும் சில முன்னாள் அமைச்சர்களை தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய வைக்க முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் மிக முக்கிய முகங்களில் ஒருவரான தங்கமணி அவர்கள் அதிமுக பொதுக்குழு தீர்மான குழுவில் இடம்பெறாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தங்கமணியும் அவரது ஆதரவாளர்களும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது பிரச்சனை முளைத்து கொண்டே வருகிறது. OPS தர்மயுத்தம், சசிகலா டிடிவி தினகரன் நீக்கம் என அடுத்தடுத்து பரபரப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தது. இந்த நிலையில் சமீபத்திய மிகப்பெரிய அரசியல் பிளவு என்றால் அது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதுதான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் அவருக்கு செல்வாக்கு என அதிமுகவினர் சொன்னாலும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழகம் அறிந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் என்பதை மறுக்க முடியாதுன்னே சொல்லலாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருந்தார். இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கும் செங்கோட்டையன் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்தது. அதே கோரிக்கையை முன்வைத்து பேசிய செங்கோட்டையன் அவர்கள் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதே கையோடு நேராக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையனின் இந்த வரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் கூட்டும் என்பதையும் மறுக்க முடியாத ஒரு உண்மையினை சொல்லலாம். அதே நேரத்தில் அதிமுகவில் அதிருப்தி தலைவர்களை ஒருங்கிணைத்து எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்த செங்கோட்டையன் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே 2 முன்னாள் அமைச்சர்களுடன் செங்கோட்டையன் அவர்கள் பேசி வருகிறார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் பல ஆண்டு காலமாக உழைத்து வரும் தன்னை தீர்மான குழுவில் சேர்க்கவில்லை என தங்கமணி மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் நேற்று கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என்கின்றனர் அதிமுகவினர். ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் இந்த முன்னாள் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசி வரும் நிலையில் தற்போது தங்கமணி அதிருப்தியில் இருப்பதாக வெளியாகியுள்ள இந்த தகவல்கள் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுன்னே சொல்லலாம். மக்களை நம்ம போகிற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.